Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 47 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கென்னி இன்டீரியர் போலீஸ்க்கு இன்சார்ஜா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மூஞ்ச உருன்னு வச்சிருந்தாங்க. ஏன் என்னன்னு கேட்கும்போது இடையில யாரோ பேசினாங்கல்ல, அது வேற யாரும் இல்ல, அந்த கெவனுங்கிறவ தான். அதான் அந்த சண்டை எப்ப முன்னாடி நின்று கத்திட்டு இருந்தாலே நம்ம எப்படியாச்சும் கென்னிக்காக இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு அவதான். அவ என்ன சொல்லுவான்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செவுரு உடஞ்சதுல இருந்து மக்கள் வந்து டைட்டன்ஸை எதிர்த்து சண்டை போறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலா மிச்சம் இருக்க லேண்டுக்குள்ள போய் தஞ்சம் புகுந்துக்கிட்டாங்க. நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் சேஃப்டியா இருக்கணும்னு. அதுக்காக தானே நாங்க எல்லாருமே இங்க வந்திருக்கோம். இவ்வளவு நாளா நாங்க பண்ணது என்ன, ரூல்ஸை ஃபாலோ பண்றது, அவங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஏறுறது இறங்குறது, வேற என்ன எங்களால பண்ண முடியும். சோ யாரு எங்க முன்னாடி வந்து நின்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைங்கிற மாதிரி சொல்லுவா. அதான் அவன் ஒரு சீரியல் கில்லர்னு சொன்னால, அதுக்குதான் உடனே கென்னிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதாவது இவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ண தயாரா இருக்காங்கன்னு அவனுக்கே புரியுது. நீ ஒன்னும் கவலைப்படாதமா, நம்ம ஒன்னும் சர்வே காப்ஸ் மாதிரி எல்லாம் இருக்க மாட்டோம். அதை நான் ஒரு எக்ஸ்கியூஸா தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அந்த முட்டாளுக சொல்றதெல்லாம் கேட்டு என்னால நடந்துக்க முடியாது. இனிமேட்டு என்னோட ட்ரீமை கம்ப்ளீட் பண்றது மட்டும் தான் உங்களோட வேலை அப்படின்ட்டு பயங்கரமா பேசுவான். எல்லாத்துக்குமே லைட்டா உள்ள பீதியாவும், ஆத்தாடி என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்பவங்களா நடந்திருக்கும். அப்புறம் அவன் போட்டு தள்ளினது, யூரி கிட்ட பேசினது, அது இதுன்னு ஒன்னொன்னா காட்டுவாங்க. கடைசியா கென்னி பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சை விட்டு எஸ்கேப் ஆகி போனால, அந்த டைம் கெவனும் எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். ஆனா அவன் எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு கல் அவன் மேல விழுந்து மறுபடியும் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கா. இவனும் காப்பாத்த ட்ரை பண்ணிருக்கான். பட் நிறைய கல்லு பல 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 பலன்னு விழுந்ததுனால அவளாலையும் எஸ்கேப் ஆக முடியல, இவனாலையும் காப்பாத்த முடியல. ஸ்பாட்லயே கல் விழுந்து செத்து போயிட்டா. எப்படி யூரிய பத்தி அது இதுன்னு பல விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கரெக்டா லெவியும் இன்னொருத்தனும் கன்னோட அங்க வந்திருப்பாங்க. கடைசியா லெவி பார்த்தப்போ அவன் பாடியில இருந்து ஏகப்பட்ட பிளட் வேஸ்ட் ஆயிருச்சு. சோ இனி உன்னைய காப்பாத்த வழியே இல்லன்னு சொல்லும் போதுதான் அவன் அந்த டப்பா ஓபன் பண்ணி காமிச்சிருப்பான். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். ஆட்டா சண்டால பயல இதை கையில வச்சுக்கிட்டாடா இப்படி முக்கிட்டு இருக்கேன்னு. இது எப்ப அடிச்சிருப்பான்னா, ராட் ரைஸ் கிட்ட பேசிட்டு இருக்க அந்த கேப்ல அலேக்கா பேக்ல இருந்து தூக்கி இருக்கான். அதை அந்த லூசு பைய நோட் பண்ணவே இல்லை. இப்ப என்னன்னா, அந்த இன்ஜெக்ஷனை மட்டும் அவன் போட்டுக்கிட்டான்னா டெஃபினட்டா ஒரு டைட்டனா மாதிரி பைத்தியக்கார மாதிரி அங்க எங்கன்னு சுத்திட்டு இருப்பான்னு வைங்க. அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வேணா வாழலாம். பட் அவன் அதை பண்ணிருக்கணுமே, ஏகப்பட்ட டைம் இருந்தும் அவன் ஏன் பண்ணல? இதை கேட்டா நான் பண்ணிருப்பேன், பட் நான் இதுவரைக்கும் எடுத்த முடிவுகள் எல்லாமே முட்டாள்தனமா தான் போச்சு, அதனால தான் பண்ணலங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்காண்டி இந்த மூலையில வந்து உட்கார்ந்து செத்துடலான்னு பாத்தியான்னு கேட்டா அவனுக்கு சாகிறதுக்கும் விருப்பம் இல்ல. இப்பதான் அவனுக்கு புரியுது ஏன் யூரி இந்த மாதிரிலாம் பண்ணான்னு. அப்படியே சிரிச்சுட்டு, ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு மேல ஆசை. ஒருத்தருக்கு ஆல்கஹால், இன்னொருத்தருக்கு மூட நம்பிக்கை, இன்னொருத்தங்களுக்கு ஃபேமிலி, இன்னொருத்தங்களுக்கு கிங், இன்னும் சில பேருக்கு ட்ரீம்ஸ், சில்ட்ரன்ஸ், எனக்கு பவர். சோ இந்த வாழ்க்கையை வாழணும்னா யாராச்சும் ஏதாச்சும் ஒன்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா எல்லாருமே அடிமைகள் தானே, ஏன் யூரியும் தான் சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்கு அடிமை, ஹீரோ ஆகிறக்கா அப்படின்ட்டு லெவி கிட்ட கேட்டா, என்னடா உளறிட்டு இருக்க, நீ இப்ப சாக போற, உனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு சொல்லு. முதல் கிங் எதுக்கு மனிதகுலம் வாழக்கூடாதுன்னு நினைச்சாரு, சொல்லு சொல்லுன்னு நோண்டுவானா. என்ன பண்றது, அக்கர்மேன்ஸ் எல்லாருமே கிங்கை எதிர்த்ததுனால தான் இந்த பிரச்சனையாமா. நானும் அக்கர்மேன் தான். நீ எங்க அம்மாவுக்கு யாரு, உண்மையை சொல்லுன்னு கேட்டோன்னே, முட்டா பாயல அவன் என்னோட தங்கச்சியம்பா, நம்மளுக்கு தூக்கி வாரி போடும் அப்படின்னா நம்ம எல்லாம் சொந்தக்காரங்களான்னு. சரி அப்புறம் எதுக்கு நீ அன்னைக்கு விட்டுட்டு போனீங்கன்னு கேட்பான். என்னால ஒரு பேரண்டாலாம் இருக்க முடியாது, உன்னை பார்த்துக்க உனக்கு தெரியும், அதான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்ஜெக்ஷன் டப்பாவை தூக்கி அவன் கையில கொடுப்பாரு. அவ்வளவுதான், கென்னி அதோட காலி. அப்படியே கட் பண்ணா ஹிஸ்டோரியா இருக்கால, அவ பாத்தீங்கன்னா மக்கள் முன்னாடி குயினா பதவியா இருக்கிறா. நல்ல வேலை கரெக்டான டைம்ல குயின் ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசம் தள்ளி போயிருந்துச்சுன்னா ஊருக்குள்ள ஒரு பெரிய கலவரமே உருவாயிருக்கும். மக்கள் எல்லாம் புரட்சி பண்ணி மிலிட்டரி ஆளுங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு முன்னாடி தானே அந்த டைட்டனை டிஃபீட் பண்ணா. சோ அவங்க எல்லாரும் இவ தான் நம்ம எல்லாத்தையும் காப்பாத்திருக்கா, சோ இவ கிங் ஆகிறதுக்கு தகுதியானவதான் அப்படின்னு அவளை பாராட்டி புகழ்ந்து ஏத்துக்குவாங்க. அவங்க அப்பா தப்பு பண்ணிருக்காரு, அதனால அவ உள்ள இறங்கி அந்த தப்பு எல்லாத்தையுமே சரி பண்ணி அவ குயின் ஆகிட்டா. சொல்ல போனா இந்த வால்ஸோட உண்மையான ரூலர் இவ தான். குயின் ஹிஸ்டோரியா குயின் ஹிஸ்டோரியான்னு எல்லாம் கத்துன்னு கத்துவாங்க. எர்வின் கடைசி அவ சண்டை போறேன்னு சொல்லி கேட்டால, அந்த விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா ஆல்ரெடி அவ இத பத்தி தான் பேசியிருப்பா. நானும் டைட்டன் கூட போறானேன்னா வால்ஸ்குள்ள நடந்துகிட்டு இருக்க பஞ்சாயத்து எல்லாத்தையுமே தடுத்து மக்கள் எல்லாத்தையுமே ஒன்னாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு, இந்த அளவுக்கு அவ யோசிச்சிருக்கான்னு. ஏன்னா அவன் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்கவே இல்லை. அப்புறம் என்ன, ஹிஸ்டோரியா வந்து நின்ன உடனே காது கிளியற அளவுக்கு கத்துவாங்க. கட் பண்ணா எல்லாம் கூட்டமா வருவாங்க. ஹிஸ்டோரியா கிட்ட, இறனு நீ நிஜமாதான் இதை பண்ண போறியா, மிக்காசா சும்மா சொன்னா வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு ஹிஸ்டோரியா கிட்ட எவ்வளவு சொல்லுவான். இல்ல நான் பண்ணியே தீருவேன் அப்படிம்பாலா. நம்ம பையன் மிக்காசா கிட்ட சொன்னா, அதெல்லாம் கிடையாது, அவ பண்ணக்கூடாதுன்னா அப்ப நீ பண்ணு, அடிச்சு முடிச்சுட்டு இனிமேட்டு என்கிட்ட வச்சுக்கிற வேலை வச்சுக்காதன்னு நீயே சொல்லும்பா. இறனு கண்டிப்பா பண்ண மாட்டான். அதனால ஹிஸ்டோரியா கிட்ட வேண்டான்னா விட்டுருமா, ரொம்ப சீரியஸாலாம் ஆக வேண்டாம். உடனே
இத கூட என்னால பண்ண முடியலன்னா என்ன எப்படி நான் ஒரு குயின்னு ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தவங்க கரெக்டா லெவிய பாப்பாங்க. ஆக்சுவலா அவனை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வெறி கொண்டு வந்திருக்காங்க. அவனை பார்த்த உடனே அவளுக்கு நடுங்குது, என்னதான் குயினா இருந்தாலும். அதுக்கப்புறம் மனசுல பயங்கரமா தைரியத்தை வர வச்சுட்டு ஓடி போய் அவன் வயிற்றுலயே ஒரு குத்துனதுக்கு அப்புறம் அவ்வளவு சந்தோஷம். நான் இப்போ ஒரு குயினு, உன்னால இப்ப நீ எதுவுமே பண்ண முடியாதே அப்படின்பா. அவனுக்குமே சிரிப்பா வரும். ஒண்ணும் இல்ல, நம்ம இறனை போட்டு ஒரு நாள் தோதவன்னு லெவி துவச்சு எடுத்திருப்பான்ல, அதான் கோர்ட்ல வச்சு அந்த வெறுப்புல நம்ம மிகாசா அவனை அடிக்கணும்னு சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹிஸ்டோரியா பண்றான்னு பண்ணியிருக்கா. லெவி அதுக்காண்டி கோவப்பட மாட்டான், சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்யூ காய்ஸும்பா. சரி இப்போ எல்லாம் ஒரு வழியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படியே அங்க கட் பண்ணி ஆர்மர்டு டைட்டனை காட்டுறாங்க. அதான் நம்ம ரெய்னர். அவனை எவனோ போட்டு துவன்னு துவச்சு அவன் ஆர்மர்லாம் நொறுங்கி போய் கிடக்குது, அப்படியே புகஞ்சு போய் கிடக்குறான்னு வைங்க. பெர்டோல்ட் தான் அடிச்சு புரண்டு போய் அவனை வெளியில எடுப்பான். அடிச்சு போட்டது வேற யாரும் இல்ல, அந்த பீஸ்ட் டைட்டன். என்னப்பா சண்டையில நான் ஜெயிச்சிட்டேனா, நீங்க ஆனிய அப்புறமா காப்பாத்துங்க. நம்மளோட டாப் பிரியாரிட்டி என்ன, அவனோட பவர்ஸ் எடுக்கிறதா. அதுக்காக நம்ம கிளப்பிக்கிட்டு போகணும்னு அவசியம் இல்ல, அவனே நம்மளை தேடி வருவான் அப்படின்ட்டு கண்ணாடி போட்ட ஒருத்தன் பயங்கரமா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்து நின்று அப்படியே வால்ஸா பயங்கரமா ஒரு லுக் விடுவான். இவன் யாரு என்னன்னு தெரியல, ஆவுன்னா வந்து ஏதாச்சும் பீடியை கிளப்பிக்கிட்டு இருக்கான். சரி இனி இதுக்கப்புறம் என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் வைக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.